Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah walhamdulillah wassalatu wassalamu ala sayyidi rasulillah wa ala alihi wa sahbihi al-faizina biridallah amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ صدق الله العلي العظيم. عن ابن عمر رضي الله تعالى عنهما قال كان رسول الله صلى الله عليه وسلم يعتكف العشر الأواخر من رمضان. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து நல் அமல்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லா நிலையிலும் அவன் பொருந்திக் கொள்ளும் முறையில் நாம் செய்திட ரப்பு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஃபர்லான அமல்களுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டியது, அதிகப்படுத்த வேண்டியது, அது குர்ஆனை அதிகமாக ஓதுவது. குர்ஆனை ஓதுவது, அத்துடன் தான தர்மங்களை அதிகப்படுத்துவது, மேலும் அல்லாஹ்வினுடைய அற்புதமான புனிதமிக்க பள்ளிவாசல்களில் இழ்திகாஃப் உட்காருவது. மிக முக்கியமாக ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் குர்ஆன் ஓதுவதையும் தான தர்மங்களில் அதிகமாக ஈடுபடுவதையும் இழ்திகாஃப் இருப்பதையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது முக்கியமான சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கிறது. சங்கையான நபியுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலிருந்து கடைசி 10 நாட்கள் அவர்கள் இழ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள் என சங்கையான அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான மனைவியார் உம்முல் முஃமினீன் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும் பார்க்கலாம், கான யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான, ரமலான் மாதத்திலிருந்து கடைசி 10 தினங்களில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இழ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள். எதுவரை என்று தெரியுமா? ஹத்தா தவஃபாஹுல்லாஹு தஆலா, அவர்கள் வஃபாத்தாகும் வரை, அல்லாஹ் அவர்களை வஃபாத்தாக்கும் வரை அவர்கள் ரமலான் மாதத்திலிருந்து கடைசி 10 நாட்களில் இழ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்து கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி வாழ்நாள். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னர் சும்ம இஅ்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதிஹி, அதற்கு பின்னர் ரசூலுல்லாஹினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களும், அதாவது உம்மஹாத்துல் முஃமினீன்களும் இழ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள். பள்ளிவாசல்களில் அல்ல, பெண்களுக்கு பள்ளிவாசலில் அல்ல இழ்திகாஃப். அதனுடைய சட்டத்தை நாம் பார்க்கலாம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்தினுடைய அந்த ஆண்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் சாதாரணமாக கடைசி 10 நாட்களில் அதிகமாக கடைசி 10 நாட்கள் இழ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த வருடத்தின் ரமலான் மாதத்தில் 20 நாட்கள் இழ்திகாஃப் இருந்தார்கள் என சங்கையான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இழ்திகாஃப் என்பது மிகவும் சிறப்பான ஒரு அமல், அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்ட ஒரு அமல். அந்த இழ்திகாஃப் அதற்காகவே பள்ளிவாசலை ரெடி பண்ண வேண்டும், ரெடி செய்ய வேண்டும் என்று சங்கையான இப்ராஹிம் நபியிடத்திலும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலும் அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளித்திருக்கிறார், அவர்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதைத்தான் நாம் ஓதி வைத்த ஆயத்தில் பார்க்கலாம். وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ.
அந்த பள்ளிவாசலை தூய்மைப்படுத்தும்படி, அந்த பள்ளிவாசல் அதாவது அந்த மக்கமா நகரத்தில் உள்ள ஹரம் ஷெரீஃபை தூய்மைப்படுத்திட சங்கையான இஸ்மாயில் நபியிடத்திலும் சங்கையான இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலும் நாம் உறுதிமொழி வாங்கினோம். யாருக்காக அந்த உறுதிமொழி வாங்கினார் அல்லாஹு தஆலா என்று தெரியுமா? அவ்வாறாக தூய்மைப்படுத்தி வைப்பதற்கு லித்வாயிஃபீனா, தவாஃப் செய்பவர்களுக்காக, புனிதமான அந்த கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்வதற்காக அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருங்கள். வல் ஆகிஃபீனா, இத்திகாஃப் இருப்பவர்களுக்காகவும், வர்ருக்கை சுஜூத், அதே போன்று சஜதா செய்பவர்களுக்காகவும், ருக்கூ செய்பவர்களுக்காகவும். அப்ப தொழுகையாளர்களுக்காக, அதே போன்று தவாஃப் செய்பவர்களுக்காக, அதே போன்று இத்திகாஃப் இருப்பதற்காக அந்த பள்ளிவாசல் தூய்மையாக வைத்திருங்கள் என்று நாம் அந்த இப்ராஹிம் நபி இடத்திலும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலும் உறுதிமொழி வாங்கினோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் இழ்திகாஃப் என்பது உறுதியாகிவிட்டது. இழ்திகாஃப் அது மிகவும் அற்புதமான ஒரு அமல். அந்த இழ்திகாஃப் என்பது ஷாஃபி முறைப்படியும் ஹனஃபி முறைப்படியும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இழ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் அது சுன்னத்தான ஒரு அமல். இழ்திகாஃப் என்றால் என்ன? அதற்கு பொருள், புனிதமான இறைவனுடைய இல்லத்தில் தொழுகைக்கு இருக்கக்கூடிய துமனீனத்து, அதாவது தொழுகைக்காக ஒவ்வொரு ஹரக்கத்திலும் ஒவ்வொரு சலனத்திலும் ஒவ்வொரு ஃபர்லான அந்த ருக்கூ சுஜூதில் எல்லாம் குறைந்தபட்சம் அடங்கி இருக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. அதாவது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் கதிர், அந்த அளவாவது பள்ளிவாசலில் நெய்யத்துடன் இருக்க வேண்டும். இதற்கு தான் இழ்திகாஃப் என்று சொல்லப்படுகிறது. இசன்னு அல் இழ்திகாஃபு குல்ல வக்தின், எந்தெந்த நேரத்தில் இழ்திகாஃப் சுன்னத்து என்று கேட்டால் எல்லா நேரத்திலும் இழ்திகாஃப் என்று சுன்னத்துண்டு. இந்த நேரத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது. இந்த நேரத்தில் தான் என்பது கிடையாது. எல்லா நேரத்திலும் இழ்திகாஃப் என்று சுன்னத்து உண்டு. அந்த சுன்னத்தான அமலை ஒருவன் செய்வன் என்று உறுதி கொண்டால் அது கடமையாகிவிடுகிறது. அதாவது நதிர் செய்தால். அப்ப எப்போ ஒரு அமல் சுன்னத்தான ஒரு அமல், சுன்னத்தான அமல்னா என்ன? செய்தால் நன்மை உண்டு, செய்யவில்லை எனில் குற்றமில்லை, அதற்கு தான் சுன்னத் என்று சொல்லுவோம். அப்ப அந்த சுன்னத்தான ஒரு அமலை நான் செய்வன் என்று ஒருவன் உறுதி கொண்டு விட்டால் அது நதிர் ஆகிவிடுகிறது. நதிர் என்றால் என்ன? நேர்ச்சை. நேர்ச்சியை நிறைவேற்றுவது கடமை. அப்ப இந்த இழ்திகாஃபையும் ஒருவன் நேர்ச்சி செய்கிறார். அப்படி நேர்ச்சி செய்து விட்டால் அது கடமையாகிவிடும். அதே போன்று ஒஹுவ அல்லுபசு ஃபில் மஸ்ஜிதி, இழ்திகாஃப் என்று சொன்னால் பள்ளிவாசலில் அடங்கி இருப்பது, பள்ளிவாசலில் இருப்பது. ஃபௌக துமனீனத்தி ஸலாத்தி பினியத்திஹி, நெய்யத்துடன் தொழுகைக்குண்டான அடங்கியிருக்கும் அந்த நேரத்தை விட, குறைந்தபட்சம் அடங்கியிருக்கும் அந்த நேரத்தை விட அதிகமாக இருப்பது. அதாவது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கதிர் தொழுகையினுடைய ஒரு துமனீனத்தாக இருக்கிறது. அதைவிட சற்று அதிகப்படுத்தி அந்த பள்ளிவாசல் நியத்து வைத்து இருந்து விட்டால் அதுதான் இழ்திகாஃப் என்று சொல்லப்படுகிறது. இப்ப சுன்னத்தான இழ்திகாஃப், அதே போன்று ஃபர்லான இழ்திகாஃப் என்று நாம் வேறுபடுத்துகின்றோம். இது நான் சொல்லக்கூடியது ஷாஃபி மதஹபுடைய சட்டம் தான். ஆண்களுக்கு தான் இந்த இழ்திகாஃபை பற்றி இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அமலை செய்யறதுக்கு ஆரம்பத்திலேயே மற்றெல்லா அமல்களை போன்றுதான் ஆரம்பத்திலே நியத்து வைக்கணும். இழ்திகாஃப் உட்காருவதற்கு சற்று அந்த ஆரம்பத்திலே நியத்து வைப்பது என்பது கடமை. எதுல? ஃபர்லான அந்த ஒரு இழ்திகாஃப்ல. அதாவது நேர்ச்சியாக்கப்பட்ட கடமையான அமலாக இழ்திகாஃபாக இருந்தால் அதை அவன் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்தணும்? நான் நேர்ச்சி செய்த அந்த இழ்திகாஃபை நான் நிறைவேற்றுகிறேன், அதுக்கு நான் நாடினேன், அதை நான் நியத்து செய்தேன் என்று அவன் நியத்து செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த இழ்திகாஃப் உட்கார வேண்டிய இடம் எந்த பள்ளிவாசல் உட்காரணும்? அது ஒரு சந்தேகம் இருக்கு. இழ்திகாஃப் உட்காருவதற்குண்டான அந்த இடம் என்பது அது
பள்ளிவாசல். அது ஜுமாஅத்து பள்ளிவாசலாக இருந்துவிட்டால் அதுதான் சிறந்தது. சாதாரணமாக தொழுகை மட்டும் நடக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தால் அதில் சுன்னத்து கிடைக்கும் அல்லது அந்த கடமை வீடும் என்றாலும் கூட ஜுமா பள்ளிவாசலில் அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அந்த ஜுமா நடக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கும்போது தான் அது அந்த அமலை நிறைவேற்றுவதற்கு மிகவும் சிறந்தது என்று கித்தாபில் நாம் பார்க்க முடிகிறது. வல் மஸ்ஜிதுல் ஜாமிஉ அவுலா லில் இழ்திகாஃப். இழ்திகாஃப் இருப்பதற்கு மிகவும் சிறந்தது ஜுமா பள்ளிவாசல் தான். அப்போ நாம் இந்த இழ்திகாஃபை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முத்தலக்கு, இன்னொன்று முக்கையது. பொதுவாக இழ்திகாஃப் இருப்பது, அது மாதிரி முக்கையது. இதில் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒருவர் நேர்ச்சி ஆக்குகிறார். என்ன நேர்ச்சி செய்கிறாரு? நான் ஒரு வாரம் நான் நோன்பு இழ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சி செய்கிறார். அப்படின்னாக்கா அவர் என்ன செய்யலாம்? அந்த ஒரு வாரம் அவர் வெளியே போகலாம், வரலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஆனா தொடர்ந்து அவர் நேர்ச்சி வைக்கிறார். தொடர்ந்து நான் இருக்கிறேன் அப்படி நேர்ச்சி செய்தால் தொடர்ந்து அவர் இருந்துட வேண்டும். இப்படியான சட்டங்கள் எல்லாம் அந்த நேர்ச்சியுடைய விஷயத்தில் இருக்கிறது. அதே போன்று ஒருவர் நேர்ச்சியாக்கிவிட்டு பள்ளிவாசல் இருக்கும்போது தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் செல்வது என்பதும் கூடுமானது. தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் செல்வது என்பதும் கூடுமானது. அது பிரச்சனை இல்லை. உது என்பது இந்த நேர்ச்சை இழ்திகாஃபுக்காரத்துக்கு தேவையா என்று கேட்டால் கிடையாது. உது ஷர்த் இல்லை. ஆனால் அந்த புண்ணியம் அதிகமாக கிடைப்பதற்காக உது வைத்து இருப்பது மிகவும் சிறந்தது. அதே மாதிரி இழ்திகாஃப் இருப்பவர் பள்ளிவாசலில் படுக்கலாமா என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்கிறது. பள்ளிவாசலில் படுப்பது என்பது தவறில்லை. அவர் இழ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் பள்ளிவாசலில் அவர் படுப்பதும் தூங்குதலும் கூடுமானது. ஆனால் அவருடைய வாயிலிருந்து மட்டுமெல்லாம் எச்சில் எல்லாம் அந்த பள்ளிவாசல் படாத நிலையிலாக அவர் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த இழ்திகாஃப் விஷயங்கள் ஒவ்வொரு சட்டங்களும் இருக்கிறது. அதே போன்று நோன்பு வைத்தவனாக பள்ளிவாசலில் இருப்பது என்பது ஷர்த்தா? ஷாஃபி மதவில் அப்படி ஒரு ஷர்த்து கிடையாது. ஷாஃபி மதவில் நோன்பு வைத்தவனாக இழ்திகாஃப் இருப்பது என்பது ஷர்த்து இல்லை. நோன்பு இருக்கும் போதும் அவன் பள்ளிவாசல் இழ்திகாஃப் இருக்கலாம், அல்லது நோன்பு இல்லாத நேரத்திலும் அவன் பள்ளிவாசல் இருப்பது என்பது கூடுமானது. இழ்திகாஃப் நீத்து வைத்து ஒருவன் உட்காருகிறான், பள்ளிவாசல் இருக்கிறான். அப்படி இருந்துவிட்டால் அந்த இழ்திகாஃப் என்னவெல்லாம் காரணத்தை கொண்டு முறிந்துவிடும், பாத்திலாகிவிடும், துர்பலமாகிவிடும் என்று பார்த்தால் அதற்கு முதலாவதாக முர்த்தத்தாவது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய செயலை செய்துவிட்டால் அந்த இழ்திகாஃபுடைய அந்த நியத்து, அந்த அமல் முறிந்துவிடும். அதே மாதிரி அந்நியாயமான நிலையில் சொந்தம் சுயநினைவை கலைக்கும் நிலையில் ஏதாவது பொருளை பயன்படுத்தி மயக்கமடையுதல், மஸ்தாகுதல், அதன் காரணமாக அவனுடைய இழ்திகாஃப் முறிந்துவிடும். அதே போன்று பைத்தியம் பிடித்து இதன் காரணமாகவும் அவனுடைய இழ்திகாஃப் முறிந்துவிடும். அதே மாதிரி அவனுக்கு அந்த நேரத்தில் ஜனாபத்து உண்டாகுதல், கணவன் காரணமாக மற்றுள்ளவர் ஜனாபத்து உண்டாகுதல், அப்படி உண்டானாலும் அவனுக்கு அந்த இழ்திகாஃப் என்பது முறிந்துவிடும். இப்படியாக அந்த இழ்திகாஃபுடைய விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஹனஃபி மதவை பொறுத்த வரைக்கும் நாம் கவனிக்க வேண்டியது என்ன? ஹனஃபி மதவுடைய கித்தாபுகள் சொல்லப்படுகிறது, இழ்திகாஃப் என்றால் அது பள்ளிவாசலில் இருப்பது. அந்த பள்ளிவாசலில் என்ன செய்யணும்? எந்த பள்ளிவாசல் இருக்கணும்? ஜமாத் நடக்கூடிய பள்ளிவாசல்ல தான். நிய்யத்தில் இழ்திகாஃபி, இழ்திகாஃபுடைய நிய்யத்துடன் ரமலான் மாதத்திலிருந்து கடைசி 10 நாட்களில் அந்த இழ்திகாஃப் இருப்பது என்பது சுன்னத்து கிஃபாயா, சுன்னத்து கிஃபாயாவாக இருக்கிறது. அந்த இழ்திகாஃபை 3 வகையாக பிரித்துக் கொள்கிறார்கள். ஒன்று வாஜிபு, வாஜிபான இழ்திகாஃப். மற்றொன்று சுன்னத்து முஅக்கதா கிஃபாயா, சுன்னத்து முஅக்கதா கிஃபாயா. மூன்றாவதாக முஸ்தஹப். இப்படி 3 வகையாக இந்த அமலை பிரித்துக் கொள்கிறார்கள். அதில் வஹுவ அல் இழ்திகாஃபுல் மந்தூர், நேர்ச்சையாக்கப்பட்ட அந்த இழ்திகாஃப் வாஜிப் என்று சொல்லப்படும். வாஜிபான அந்த நேர்ச்சனா என்னது? நேர்ச்சையாக்கப்பட்ட இழ்திகாஃபிற்கு வாஜிப் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யாராவது ஒருத்தர் என்ன செய்யறாரு? நேர்ச்சையாக்கிறார். ஃபமன் நதர பி அன்னஹு யஅ்தகிஃபு,
ஒருவர் நேர்ச்சையாக்குறார், நான் இன்ஷா அல்லாஹ் நான் இன்ன காரியம் நடந்து விட்டால் நான் அல்லாஹு தாலாக்கா இழ்த்திகாஃப் இருக்கிறேன் அப்படி நேர்ச்சியாக்கி விட்டால், அப்படி என்றால் வஜிப அலைஹி இழ்த்திகாஃபு, அவருக்கு இழ்த்திகாஃப் இருப்பது கடமையாகிவிட்டது. இது ஃபர்தான ஒரு அமல். அப்படி செய்யறவன் குற்றவாளி ஆகி விடுவான் அந்த அமலையை சரி நிறைவேற்றலனா. அடுத்ததாக சுன்னத்து முஅக்கதான சுன்னத்தான முஅக்கதான கடமை, மிகவும் அதிகப்படியான வலிமை மிக்க சுன்னத்தான ஒரு இழ்த்திகாஃபாக எப்போது ஆகிறது? ஃபில் அஷ்ரில் அஹீர் மின் ரமலான, ரமலான் மாதத்திலிருந்து கடைசி 10 நாட்கள். அப்ப ரமலான் மாதத்திலிருந்து கடைசி 10 நாட்கள் இருப்பது என்பது சுன்னத்து கிஃபாயா ஹனஃபி மதுஹப்ல. அப்ப ஹனஃபி மதுஹப்ல சுன்னத்து கிஃபாயாவாக இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னாக்கா, இப்ப பல நபர்களும் என்னிடத்துல டெய்லி ஒன் ஹதீஸ் வாட்ஸ்அப் தளங்கள் எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எப்படியாவது இந்த ரமலான் மாசத்துல இந்த கொரோனா இருக்கக்கூடிய நேரத்துல ஈத்திகாஃப் உட்காரணுமே, என்னால இப்போ இந்த ஒரு கட்டத்துல எப்படி உட்காருறது, ஈத்திகாஃப் எப்படி இருக்கிறது அப்படின்னு பல நபர்களும் பல இடங்களில் இருந்தும் நம்மிடத்தில் வாட்ஸ்அப் வழியிலாக அதே போன்று சோசியல் மீடியா பல இடங்களில் நம்மிடத்தில் கேட்ட ஒரு கேள்விதான், எப்படி நம்ம இந்த வருஷம் ஈத்திகாஃப் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கேள்விகள் கேட்பதற்கு முன்னதாக அந்த சட்டங்களை அவர்களுக்கு நாம் புரிய வைத்து விட்டால் இந்த ஹனஃபி மதவை சார்ந்த அரபி சகோதரர்களுக்கு அந்த விஷயம் சரியான முறையில் புரிந்துவிடும். மூன்றாவதான ஒரு விஷயம் என்ன? முஸ்தஹப்பானது. முஸ்தஹப் என்றால் என்ன? விரும்பத்தக்கது. வஹுவ மாசிவல் மந்தூரி வல் அஷ்ரில் அஹீரி மின் ரமலானா, அதாவது ரமலான் நேர்ச்சியாக்கப்பட்டதும் அல்ல, ரமலான் மாதத்திலிருந்து கடைசி 10 நாட்களில் உள்ளதும் அல்ல. அப்ப அது அல்லாத நேரங்கள் செய்யக்கூடிய அந்த இழ்த்திகாஃப் தான் இந்த முஸ்தஹப்பானது, விரும்பத்தக்கது. இப்ப இந்த இழ்த்திகாஃபில் எல்லாமே சில விஷயங்கள் ஷர்த்தாக்கப்படுகிறது. எத்தனை காலம் இவன் இழ்த்திகாஃப் இருக்கணும், எவ்வளவு நேரம் இருக்கணும்? ஷாஃபி மதம் நம்ம சொன்னோம், அவன் நேரத்தை நிர்ணயிக்கலனாக்கா இழ்த்திகாஃபுக்கு குறைந்தபட்சம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கதிரை விட அதிகப்படுத்தி பள்ளிவாசல் இருந்தாலே போதுமானது. அதே நேரத்தில் அவன் 1 வாரம் 2 நாள் இப்படி எல்லாம் நேர்ச்சி ஆக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நாள் அவன் நேர்ச்சியாக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவன் இருந்து ஆகணும். இனி ஒருவர் இந்த நாள்ல நான் ஈத்திகாஃப் உட்கார நெய்த் வைக்கிறார், அவன் அந்த நாள் உட்காரணும் கடமை. இனி அப்படி முடியலையா, வேறொரு நாள் அவன் என்ன செய்யணும்? கலா விட்டணும். அதுக்கு நோன்பு அவனுக்கு ஷரத்து இல்லை. ஷாஃபி மதவை பொறுத்த வரைக்கும் இழ்த்திகாஃப் இருப்பதற்கு நோன்பு ஷரத்து இல்லை. அவ முத்தத்துல் இழ்த்திகாஃபி தக்தலிஃபு பிஹ்திலாஃபி அக்ஸாமில் இழ்த்திகாஃப், இழ்த்திகாஃபுடைய வகையை பொறுத்து காலம் என்பது வித்தியாசப்படும். அப்போ ஒரு வாஜிபான காலத்தில் உண்டான வாஜிபான இழ்த்திகாஃபில் உண்டான காலம் தான் எவ்வளவு? அது அந்த நேர்ச்சியாக்கியவன் எந்த நேரத்தை எத்தனை காலம் அவன் நேர்ச்சியாக்கினானோ அத்தனை காலம். அவன் எவ்வளவு நாள எவ்வளவு நேரத்தை எவ்வளவு பகல் அல்லது எவ்வளவு இரவு அவன் நேர்ச்சி ஆக்கினானோ அந்த நாள் அந்த நேரம் தான் அந்த இழ்த்திகாஃப் நேரமாக இருக்கிறது. அந்த நேர்ச்சி ஆக்கிய ஆளுடைய அந்த நெய்யத்தை பொறுத்து அந்த நேரம் இருக்கும். வாஜிபான இழ்த்திகாஃப்ல, அதாவது நெதிர் செய்த இழ்த்திகாஃப்ல நேர்ச்சி செய்தோட நெய்யத்தை பொறுத்து அந்த காலம் இருக்கும். ஒன்று. அப்போ ஒருவர் 2 நாள் நான் நேர்ச்சி இருக்கிறேன், இழ்த்திகாஃப் நேர்ச்சி செய்யறேன் அப்படி நெய்துச்சா அப்ப 2 நாள் இருக்கணும். அல்லது ஒரு பகல் முழுவதுமாக இருக்கிறேன் அப்படின்னாக்க ஒரு பகல் முழுவதுமாக இருக்கணும். அப்ப அந்த நிய்யத்தை செய்தோடைய அந்த எண்ணத்தை பொறுத்து. முத்தத்துல் மஸ்னூனி ஃபில் அஷ்ரில் அஹீரி மின் ரமலானா, சுன்னத்தாக்கப்பட்ட அந்த ஒரு காலம் என்று சொன்னால் ஹிய அல் அஷ்ருல் அஹீரி மின் ரமலானா, ரமலான் மாதத்திலிருந்து கடைசி 10 நாட்கள் அது சுன்னத்தாக்கப்பட்டது. அந்த கடைசி 10 நாட்கள் அப்படியே இருப்பது. முத்தத்துன் நஃபிலி அகல்லுஹா லஹ்லத்தன் ஜமானியத்தன் வலா ஹத்த லிஅக்ஸரிஹா, நஃபிலான இழ்த்திகாஃபுடைய அந்த காலம் என்று சொல்லக்கூடியது அது ஒரு செகண்டாவது இருப்பது, அதற்கு அதிகமாகுவதில் எல்லை கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு செகண்ட், ஒரு வினாடியாவது இருப்பது, அதுக்கு அதிகமான காலம் என்பது இல்லை. இது ஹனஃபி மதவில் இருக்கு. அதே நேரத்தில் மேலும் சொல்லப்படுகிறது, லா யஸீஹுல் இழ்திகாஃப் இல்லா ஃபில் மஸ்ஜித் அல்லதி துகாமு ஃபீஹில் ஜமாஅத்து, ஜமாஅத் நிறைவேற்றப்படுகின்ற பள்ளிவாசலை தவிர வேறு எந்த பள்ளிவாசல்லையும் இந்த ஆண் மகன் அந்த இழ்திகாஃப் நிறைவேற்ற முடியாது. ஜமாஅத் நடக்கணும். எப்படி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க, அல் மஸ்ஜிதுல் லதி லஹு இமாமு வ முஅஸ்ஸினுன், அந்த பள்ளிவாசலை இமாமும் இருக்கணும் முஅஸ்ஸினும் இருக்கணும். அப்ப இமாமு இருக்கணும் பிலால் இருக்கணும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல் தான்
ஜமாத் நடத்தக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல தான் ஈத்திகாஃப் இருப்பதற்கு சொஹீஹானது, சுன்னத்தானதாக இருந்தாலும் சரி, ஃபர்தானதாக இருந்தாலும் சரி. எழுதுங்களா? இனி இப்ப இந்த விஷயத்தை நாம சொன்ன வரைக்கும் நாம எடுப்போம். இந்த கொரோனா இந்த பீரியட்ல இப்ப ஜமாத்த வெள்ளிக்கிழமை ஜமாத் என்பதே நமக்கு ஜுமாவே நடத்த முடியல, ஜமாத்து நடத்த முடியல. ஜுமா என்பது கடமையான ஒன்று தானே, ஃபர்தாயினான ஒன்று தானே. அப்ப ஒவ்வொரு மனிதன் மீது கடமையான ஒன்று. அந்த ஜுமாவை நாம நடத்த முடியல என்று சொல்லும் போது இது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அப்படி இருக்க நாம் நிச்சயமாக அந்த ஒரு அமல் நஷ்டமாகிறது என்று கவலை வேண்டாம். அந்த நேரத்தில் வீட்டிலிருந்து குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டு, குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டு, ரப்பின் மீதுள்ள அந்த ரப்பினுடைய அந்த திக்ருகளை அதிகமாக ஓதிக்கொண்டு நாம் அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபடலாம் வீட்டிலிருந்து கடைசி 10 நாட்களில். ஆனா வீட்டில இருந்து ஈத்திகாஃப் இருக்க முடியுமா? ஆணுக்கு ஈத்திகாஃப் வீட்டுல கிடையாது, பள்ளிவாசல்ல தான். ஷாஃபி மதவிலையும் சரி, ஹனஃபி மதவிலையும் சரி. அதே நேரத்துல ஷாஃபி மதவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? வீட்டுல உட்காரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு, அது எப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, நிச்சயமா வீட்டுல உட்காரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னாக்கா, அவர் ஒரு அறையை, ஒரு ரூம் என்ன செய்ய பள்ளிவாசலாக வக்ஃப் செய்வது. பள்ளிவாசலாக வக்ஃப் செய்து விட்டால் அந்த ரூம்ல என்ன செய்யலாம்? அவர் ஈத்திகாஃப் உட்காரலாம். ஆனா வேற பிரச்சனை இருக்கு. அந்த பள்ளிவாசலாக வக்ஃப் செய்யப்பட்ட அந்த ரூமுக்கு ஜனாபத்துள்ளவனாக அல்லது அசுத்தமானவனாக அந்த ரூமுக்குள்ள அவன் நுழையக்கூடாது. ஹைல் உள்ளவனாக ஒரு பெண் அந்த ரூமுக்குள்ள நுழையக்கூடாது. இப்படியான சில சட்டங்கள்லாம் இருக்கு. தேவையில்லாம நம்ம நுழைஞ்சிட்டு இருக்க கூடாது. சில நேரத்துல முரூர் அந்த வழியா தான் போய் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த ஒரு கடந்து செல்வது என்பது கூடுமா? நான் ஷாஃபியை பத்தி சொல்றேன். இனி வேறொரு சட்டம் கூட உண்டு. என்ன தெரியுமா? அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் வக்ஃப் செய்வது ஷாஃபி மதவுல. குறிப்பிட்ட இடப்பட்டுனா இப்படி ஒரு முசல்லா, அந்த முசல்லால ஒரு அந்த பகுதி வரைக்கும் டைல்ஸை போட்டு அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அப்படியே போட்டு ஒட்டிட்டாங்க. அப்படி ஒட்டப்பட்ட இடத்துல என்ன செய்யலாம்? அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் இந்த டைல்ஸ் இங்க இருக்கும் காலமெல்லாம் இந்த இடம் வக்ஃப் செய்யப்பட்டது என்று நாம் நினைத்து வைத்துக் கொண்டால் அந்த பகுதி மட்டும் இழ்த்திகாஃபுடைய இடமாகிடும், அதாவது பள்ளிவாசல் ஆகிடும், வக்ஃப் செய்யப்பட்ட இடமாகிடும். அப்ப அந்த உள்ள வச்சு நாம் என்ன செய்யலாம்? இழ்த்திகாஃப் உட்கார்வது என்பது கூடுமானது. இனி டைல்ஸ் மட்டுமல்ல, அதாவது அடிக்கடி நகர்த்தி கொடுக்க. சில பேர் நினைச்சிட்டு இருக்கா ஒரு முசல்லா செல்லாப்பாய் போட்டுட்டாக்கா அந்த செல்லாப்பாய் நம்ம இழ்த்திகாஃபா உட்காரலாமா? அப்படி கிடையாது. எடுத்து கொண்டு மடக்கி வச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காரணம் அது ஒரு ஹுர்மத்து குறைவாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் குறைவாகிவிடும். அதனால என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இடத்தை அப்படியே ஃபிட் பண்ணணும், அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆக்கணும். அப்ப நாம என்ன செய்யலாம்? மேட்டோ மட்டும் இல்லாம சில இடங்கள்ல என்ன செய்ய டைல்ஸ் போடுறதில்ல, மேட்டு போடுறாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் இந்த மேட்டு இங்க இருக்கிற காலம் எல்லாம் என்ன செய்யறான்? நான் பள்ளிவாசல நேர்ச்சி செய்யறேன் அப்படின்னாக்கா அது நேர்ச்சி பண்ணலாம். அப்ப அதை எடுக்கும்போது ரொம்ப கடினம், அதை நீக்கப்படக்கூடியதல்ல, மூவபிள் கிடையாது. அப்படி மூவபிளா இல்லாம அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் நம்ம வைக்கலாமா? கூடுமானது. அப்ப எப்போ அதை நம்ம எடுத்து போடுறோமோ என்ன ஆயிடும்? அது வக்ஃப் செய்யப்பட்ட இல்லாம ஆயிடும். அப்ப இதெல்லாம் நம்ம சில ஹனஃபி ஷாஃபி மதம் இருக்கக்கூடிய சட்டம். ஹனஃபி மதத்துல அதுவும் கூடுமானது அல்ல. அது பள்ளிவாசல் ஜமாத்து நடத்தப்படுகிற அந்த பள்ளிவாசல நடத்தணுமே. இனி பெண்ணுடைய விஷயம் வரட்டும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் வல் மர்அத்து தஅதகிஃபு ஃபீ மஸ்ஜிதி பைத்திஹா. பெண்ணுக்கு என்பது குறிப்பிட ஒரு பள்ளிவாசலும் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான் பாருங்க. பெண்கள் மீது எந்த அளவுக்கு மஹப்பத்தை கொண்டு அவர்கள் இருக்கும் பள்ளிவாசல், அதாவது அந்த நாள்ல அந்த நேரத்தில் அவ எந்த இடத்துல இருக்கிறாளோ அதுதான் அவருடைய பள்ளிவாசல். அந்த இடத்துல வச்சு அவ என்ன செய்யற? இழ்திகாஃப் இருக்கலாம். அவ பெண்களுக்கு தொழுகை நடத்த மிகவும் சிறந்தது அவளுடைய பைத்தின், அவருடைய வீட்டின் உள்ளறையிலிருந்து உள்ளறை என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பள்ளிவாசல போய் தொழுதாதான் என்னது பயங்கர புண்ணியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு பள்ளிவாசல் போகிறதுக்கு ஒரு தேவையும் இல்லை. அவங்க பள்ளிவாசல போய் தொழுதா எவ்வளவு சவாபு கிடைக்குமோ, அவங்க பள்ளிவாசல போயிட்டு தொழுகை நிறைவேற்றினா என்ன சவாபு கிடைக்குமோ அதை விட பல மடங்கு மக்காவில் சென்று இமாம் ஜமாத்தாக தொழுதால் கிடைக்கக்கூடிய நற்கூலியை விட அதிகப்படியான நற்கூலி இந்த பெண் வீட்டின் உள்ளறையிலிருந்து உள்ளறை தனிமையில் தொழுதால் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆணுக்கு அப்படி இல்லை. பள்ளிவாசல்ல போயிட்டு இமாமோடு சேர்ந்து தொழுதாதான் 27 முறை தொழுதல் சவாபு கிடைக்குது. ஆனா பெண்ணுக்கு அப்படி இல்லை. அவ மக்கால போயிட்டு இமாமு கூட சேர்ந்து தொழுதால் சவாபு கிடைக்கும் இல்லையா? அதை விட அதிகப்படியான சவாபுகள் கிடைக்கும் போது இன்னைக்கு நம்முடைய அருமையான
பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்களிடத்தில் ஒரு அன்பு வேண்டுகோள், தயவு செய்து இந்த நற்கூலியை நமது அன்பார்ந்த சகோதரிமார்களுக்கு கிடைப்பதை தவிர்த்து விடாதீர்கள். அவர்கள் வீட்டிலேயே இபாதத்து செய்யட்டும். அப்ப சில பேருக்கு உண்டான ஒரு நியாயம் என்னவென்றால், அவர்களுக்கு தொழ தெரியாத அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன, அதுக்கு முன்னதாக கிளாஸ் வச்சு அவங்க கற்றுக் கொடுக்கணும். வியாழக்கிழமையில் மட்டும் இல்லாம பெண்களுக்கு என்று தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு என்று தனி கிளாஸ் நாட்களை ஒதுக்கினார்கள். அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான கிளாஸுகளை வச்சு அவங்களுக்கு இத்தகைய பயிற்சிகளை கொடுத்து அவர்களை தொழுவதற்குண்டான ஒரு டேலண்டை உருவாக்கி விடணும். அந்த தராவை தொழிலுக்கு உண்டான அந்த டேலண்டை உருவாக்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பள்ளி வாசலை கொண்டு வந்து ஆண்களுடன் பெண்களும் எல்லாம் சேர்ந்து அந்த நேரத்தில் அவங்க ஒன்னா தொழிலாலும் கூட அவங்க இறங்கி போகும்போது எல்லாரும் இந்த ஆணை காத்து கொண்டு அவருடைய மனைவி காத்திருப்பாள். அந்த நேரத்தில் வேற அந்நிய ஆண்கள் வந்து பார்ப்பாங்க. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? இதனால் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்கள் கேள்வி கேட்கப்படும் இடத்தில் வருவார்கள். இதை பார்த்து கொண்டு இமாமுகள் சும்மா இருந்தா அந்த இமாமுகளும் கேள்வி கேட்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருவானாக. அப்ப சில இடங்கள் இருக்கு, ஜுமாக்கு மட்டும் பள்ளிவாசல் பெண்களை கொண்டு போகுது. எந்த ஊர்ல இருக்கக்கூடிய சட்டம் என்று தெரியல. ஆண்களைத்தான் அல்லாஹு தஆலா ஜுமாக்கும் ஜமாத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? அந்த ஆண்கள் மட்டும்தான் பள்ளிவாசல் போக வேண்டியது கடமை. அவர்கள் மட்டும்தான் அந்த பள்ளிவாசல் தொடர்பு இருக்க வேண்டும். பெண்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வீட்டிலிருந்து அல்லாஹ் தஆலா சவாபு கொடுக்குறாங்க. பின் எதுக்கு அவங்க போகணும்? தேவையில்லையே. அல்லாஹ் தஆலா நான் கொடுக்கிறேன்றான். மக்கால போயிட்டு தொழுதா, இமாம் ஜமாத்தா தொழுதா எவ்வளவு சவாபு அந்த சவாபு நான் தரேன்றான். பிறகு எதற்காக நாம் செய்யணும்? ஏன் இப்போது இருக்கக்கூடிய மக்காவினுடைய முஃப்திகள் கூட பெண்கள் பள்ளிவாசல் மக்காவில் கஅபத்துல்லாஹ்வுடைய அங்க வந்து நீங்க ஜமாத்தை தொழ வேண்டாம் என்று ஃபத்வா கொடுக்குறாங்க. அந்த ஃபத்வா கூட இப்போது எல்லாம் வந்திருக்கிறது. அப்ப நாம அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்று ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு பெண்களை பள்ளிவாசல் கொண்டு வர்றது. அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருவானாக. இனி அடுத்ததாக அப்ப பெண்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய வீட்டில் வைத்துக்கொண்டு அந்த இடத்திலேயே அவங்க ஈத்திகாஃப் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. அதுதான் அவங்களுடைய பள்ளிவாசல். அந்த இடத்துல அவங்க ஈத்திகாஃப் இருக்கலாம். இது சொன்னது ஹனஃபி மதவில் இருக்கக்கூடியது, அதோட ஷாஃபி மதவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஈத்திகாஃபி அதான் சொன்னோம் இல்லையா? ஈத்திகாஃபுக்கு ஷரத்து அல் மந்தூரான கடமையான நேர்ச்சியாக்கப்பட்ட அந்த ஈத்திகாஃபிற்கு ஷர்த்தாக்கப்படும் அசோமு நோன்பு வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்யணும்? அந்த அமலை நிறைவேற்றணும். ஃபலா யஸிஹு பிதூனி ஸௌமி, நோன்பு இல்லாம அந்த அமல் நிறைவேறாது. வலா யுஷ்தர்து ஸௌமு லிஸிஹத்தில் இழ்திகாஃபில் மஸ்னூனி வல் முஸ்தஹப்பி, சுன்னத்தான இழ்திகாஃபிற்கும் அதே போன்று முஸ்தஹப்பான இழ்திகாஃபிற்கும் அந்த நோன்பு என்பது ஷர்த்து கிடையாது, சுன்னத்தா இருக்கலாம். அது ஒரு முழுமையாவதற்கு நல்ல ஒரு அமல். அப்ப கடமையான ஒரு இழ்திகாஃபின் நிறைவேறுவதற்கு ஹனஃபி மதவை பொறுத்த வரைக்கும் நோன்பு கடமையாக இருக்கிறது. சுன்னத்தான மஸ்னூனான அதே போன்று முஸ்தஹப்பான இழ்திகாஃபி நிறைவேறுவதற்கு அந்த நோன்பு என்பது கடமை இல்லை, ஷரத்து இல்லை, ஆனாலும் சுன்னத்தான ஒரு அமல். இப்படியாக இந்த இழ்திகாஃப் விஷயத்தை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேறொரு சந்தேகம் என்ன? ஒரு நேர்ச்சி ஆக்குறார். என்ன நேர்ச்சி ஆக்குனாரு? இன்ஷா அல்லாஹ் நான் இன்ன பள்ளிவாசல்ல, அதாவது சென்னையில மஸ்ஜித் மஅமூர் பள்ளிவாசல்ல நான் ஈத்திகாஃப் இருக்க நான் நியத்து செய்யறேன் அப்படின்னு நியத்து செய்து விட்டா அந்த பள்ளிவாசல்ல தான் நேர்ச்சி செய்யணும் உட்காரணுமா? கிடையாது. காரணம், பள்ளி சவாபுடைய விஷயத்துல எல்லா பள்ளிவாசலும் ஈவனாக சரிசமமாகத்தான் இருக்கு. அப்ப டைல்ஸ் வைத்த பள்ளி, ஏசி போட்ட பள்ளி, அல்லது ஓலை ஷீட்டு போட்ட பள்ளிவாசல், ஓலை போட்ட பள்ளிவாசல், இதுக்கெல்லாமே சவாபு குறைச்சின்னு எல்லாம் கிடையாது. சவாபுல எல்லாமே ஒண்ணுதான். பள்ளிவாசல் அல்லாஹு தஆலாவுடைய ஆலயங்கள் எல்லாமே ஒன்றுதான், சமமானதான். 3 பள்ளிவாசலுக்கு தவிர, ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜித் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசல் தவிர பாக்கி எல்லாமே சரிசமம் தான். எங்கேயாவது டெல்லியில போயிட்டு ஜாமியா மஸ்ஜித்ல இருந்தாலும் சரி, அல்லது மஸ்ஜித் மஅமூர்ல இருந்தாலும் சரி, அல்லது உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான சின்னஞ்சிறு பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, அதெல்லாமே இபாதத்துடைய விஷயத்துல சரிசமம் தான். அப்ப என்ன செய்யலாம்? அப்ப இழ்திகாஃப் ஒருத்தர் நேர்ச்சி செய்யறார். இன்ன பள்ளிவாசல்ல நான் இழ்திகாஃப் இருக்க நான் நேர்ச்சி செய்யறேன் அப்படின்னு செஞ்சாக்கா அந்த பள்ளிவாசல்ல போகணுமா? தேவையில்லை. அவர் வேற ஏதாவது பள்ளிவாசல் இருந்தாலும் சவாபு கிடைக்கும். அதே நேரத்துல என்ன செய்யறாரு?
ஒருவர் நேர்ச்சியாக்குறார். என்ன நேர்ச்சியாக்குறாரு? நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில், நான் மஸ்ஜிதுல் அக்ஸா அதாவது பைத்து முகத்தஸ்ல நான் நேர்ச்சி ஆக்குறேன், இழ்த்திகாஃபிற்கு நேர்ச்சி பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சி பண்றாரு வைங்களேன். அப்ப அவர் என்ன செய்யணும்? அங்கதான் போகணுமா? அவன் அங்கதான் போகணும், அந்த பள்ளிவாசல போயிட்டு இழ்த்திகாஃப் இருக்கணும். அதே நேரத்தில் அவரால் அங்க போக முடியல. அதுக்கு முன்னதாக மதீனா போயிட்டார். மதீனா போய் ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்றார். அந்த பள்ளிவாசல் அவருக்கு இழ்த்திகாஃபிற்கு சான்ஸ் கிடைக்குது. அப்ப இந்த ஒரு நேர்ச்சியை அங்க நிறைவேற்றலாமா? நிறைவேற்றலாம். ஏனெனில் சவாபுடைய விஷயத்துல பைத்துல் முகத்தஸ் விட அதிகப்படியான சவாபு இருக்கக்கூடியதுதான் இந்த மஸ்ஜிது நபவி. இங்கு 200 அல்லது 500 சவாபு தான் என்றால் மஸ்ஜிது நபவியில 1000 மடங்கு. அப்ப நாம் என்ன செய்யலாம்? இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால நல்லா கவனிக்கணும். மஸ்ஜிதுல் அக்ஸால நேர்ச்சி செய்ததை மஸ்ஜிது நபவியில் நிறைவேற்ற முடியும். காரணம் சவாபுடைய விஷயத்தில் இதை விட அதிகம். ஒரு ஆள் 100 ரூபாய் கேட்கிறார். அவர் 100 ரூபாய் கேட்கும் போது 500 ரூபாய் கொடுத்துட்டார், அதெல்லாம் சரியாவாது, நிறைவேறாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் நம்ம நேர்ச்சியா நம்ம 100 ரூபாய் நேர்ச்சி பண்றோம். அப்ப என்ன செய்யறோம்? 100 ரூபாய் பதில் 500 ரூபாய் கொடுத்துட்டோம். இல்ல நீங்க 100 ரூபாய் நேர்ச்சி பண்ணீங்க, 500 ரூபாய் கொடுத்தா சரியாகாது, அப்படி இருக்கா? கிடையாது. அது அதிகப்படியாக கொடுத்து விட்டால் அதுவும் நல்லதுதான். இதே போன்று நாம பார்த்தோம்னா இந்த இடத்துல நாம 250 200னா 100னா அல்லது 200னா அந்த இடத்துல 1000 கிடைக்குது. அதனால அதற்கு சரிசமான வைத்துக் கொள்ளலாம். இனி ஒருவர் என்ன செய்யறாரு? மஸ்ஜிது நபவியில நேர்ச்சி செய்யறார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திரு பள்ளிவாசல் மதீனா பள்ளிவாசல் இழ்திகாஃப் இருக்க நான் நியத்து செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் நியத்து செய்து விட்டால் அவர் எங்க நேர்ச்சி பண்ண? அங்கதான் உட்காரணுமா? ஆமா, அங்கதான் உட்காரணும். இனி அவருக்கு அங்க போக முடியல, அவர் மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்க முடியுது. மஸ்ஜிதுல் ஹராமிலேயே மறுநாள் பாத்தீங்கன்னாக்கா ரசூலுல்லாஹ் ஜியாரத் செய்த உடனே அவருக்கு ஃபிளைட் கிடைக்குது. அப்படிதான் அவருடைய அந்த ஒரு டிராவல் டைம் அலோட் பண்ணியிருக்கு. இப்படி அவங்க தான் என்ன செய்யறது? அதே மக்கால் அவருக்கு டைம் கிடைக்குது. அப்படி என்றால் மஸ்ஜிது நபவியில நேர்ச்சி பண்ணத, மஸ்ஜிது நபவியில நேர்ச்சி செய்தத நாம மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைவேற்றலாம். காரணம் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் நமக்கு சவாபு அதிகமாக கிடைக்கிறது மஸ்ஜிது நபவியை விட. மதீனா பள்ளிவாசலோட மக்கால இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் அதிகமான சவாபு என்பதனால நாம் என்ன செய்யலாம்? இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் அந்த நேர்ச்சியை நாம் நிறைவேற்றலாம். விளங்குதுங்களா? அப்ப நாம் என்ன செய்யறோம்? குறைந்தது நேர்ச்சி செய்தவன் அதற்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியுமா? சவாபு கிடைக்கக்கூடிய இடத்துல, அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துல போய் நேர்ச்சியை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றலாம், சவாபு கிடைக்கும், அந்த நேர்ச்சி நிறைவேறும். இனி இப்போ மாற்றமாக நேர ஆப்போசிட்டை வைப்போம். ஒரு ஆள் மஸ்ஜிதுல் ஹராமில் போயிட்டு நேர்ச்சி செய்யறார், இழ்திகாஃபிற்கு நேர்ச்சி செய்யறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் நான் ஒரு நாள் ஃபுல்லாக நேர்ச்சி இருக்கிறேன், இழ்திகாஃபிற்கு நேர்ச்சி செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் நியத்து செஞ்சிட்டாரு. அப்படின்னா அவர் மதீனா பள்ளிவாசல போய் உட்கார்ந்தாக்கா அவருக்கு அந்த நேர்ச்சி நிறைவேறாது. இனி மதீனா பள்ளிவாசல்ல ஒருத்தர் நேர்ச்சி செய்யறாரு, அவர் பைத்துல் முகத்தஸ்ல போயிட்டு உட்கார்ந்தாக்கா அந்த நேர்ச்சி சரியாவாது, அந்த நேர்ச்சி வீடாது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம இந்த இடத்துல குறைந்ததை நேர்ச்சி செய்தவர் அதிகப்படியாக சவாபு கிடைக்கிற இடத்துல போய் அந்த இழ்திகாஃப் நிறைவேற்றினா அந்த நேர்ச்சி நிறைவேறும். அதிகப்படியான சவாபு கிடைக்கக்கூடிய இடத்துல போய் இழ்திகாஃப் உட்கார் நியத்து செய்தவர் குறைந்த சவாபு கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த நேர்ச்சி நிறைவேற்றினாக்க அந்த நேர்ச்சி நிறைவேறாது. அது காலாகாலம் ஒரு கவாவாக இருக்கும், அவர் மீது கடமையாகவே இருக்கும். ஆக நேர்ச்சியுடைய விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில் இழ்திகாஃப் விஷயம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த கொரோனா இந்த பீரியட்ல நமக்கு பள்ளிவாசல் திறக்கப்படவில்லை என்ற வருத்தம் வேண்டாம். ஷாஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும், அனஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இழ்திகாஃப் என்பது சுன்னத்து. அந்த சுன்னத்தான அமலை நாம் நிறைவேற்ற முடியலையே என்ற கவலை வேண்டாம். ஃபர்லான அமலை இங்கே நாம் நிறைவேற்றாம தான் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஜும்மா தொழுகை நாம் தொழ முடியல, அதற்கு என்ன சட்டமோ அதே போன்ற சட்டம் தான் இந்த இழ்திகாஃபிற்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மிக விரைவில் இந்த கொரோனாவை இந்த பூமியிலிருந்து அகற்றிவிட்டு மிக விரைவில் நல்ல நிலையில பள்ளிவாசலுக்கு தொழுக்கும் நிலை நசீப் அல்லாஹ் நமக்கு தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه كافي مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد. அல்லாஹுவே ரப்புல் ஆலமீன், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ மன்னித்திருவாயாக.
எங்களுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் சகோதர சகோதரிமார்கள் மனைவி பிள்ளைகள் செய்த பாவங்கள் எல்லாம் நீ மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுடைய சார்ந்தவர்கள் எங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களது மரணித்தவர்கள் இருக்கிறார்களோ அனைவருடைய பாவங்களை மன்னித்தர உரிய வேண்டும் ரஹ்மானே. இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாங்கள் வைத்த நோம்பினையும் எங்களுடைய தராவிஹ் தொழுகையும் எங்களுடைய குர்ஆனுடைய கிராத்துகளையும் திலாவத்தில் நீ கபூலாக்கிடியா அல்லாஹ். அல்லாஹ்வே எங்களுக்கு மிக விரைவிலாக இந்த பூமியை விட்டும் இந்த கொரோனா என்பதை மிக உயர்த்திவிட்டு எங்களுக்கு சகஜமான வாழ்க்கையினை தந்திரியா அல்லாஹ். வாழுகின்ற காலமெல்லாம் எங்களை நீ ஈமானுடன் இஸ்ஸத்துடன் மான மரியாதை வாழச் செய்தியா அல்லாஹ். மரணம் என்பது எப்போது என்பது எங்களுக்கு தெரியாது. மரணத்தை நாங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் கலிமத்து தொகுதி லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை நாங்கள் உறக்கச் சொன்னவர்களாக அல்லாஹ் எங்களுக்கு ஒரு இடத்தை நாங்கள் சொர்க்கத்தில் கண்டவர்களாக அல்லாஹ்வே எல்லா கடன்களையும் திருப்பி ஒப்படைத்தவர்களாக அமானிதங்களை தீர்த்தவர்களாக நல்லோருடைய முன்னிலை வைத்துக் கொண்டு மரணிக்கும் நல்ல நசீவினை தந்திரியா அல்லாஹ். ஈமான் முழுமையானவர்களாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கினை தந்திரியா அல்லாஹ். எங்களிருந்து பல நபர்கள் நோயுற்றுள்ள இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருடைய நோய் நிஷ்பாவாக்கிடியா அல்லாஹ். உலகத்துள்ள அனைத்து நபர்களுக்கும் சாந்தியும் சமாதானத்தினை தந்திரியா அல்லாஹ். எங்களை நீக்க விட்டுவிட வேண்டாம் ரப்புல் ஆலமீனே. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. تقبل الله منا منكم. السلام عليكم ورحمة الله وبركاته.